Hello friends, welcome to Ari and Craft. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சிம்பிளான brooches டிசைன் தான் சொல்லி தர போறேன். என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாரும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா பாருங்க. வாங்க இந்த brooch ஒர்க் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ளவர் சீக்வென்ஸ் நான் வந்து 3 கலர் ஃப்ளவர் சீக்வென்ஸ் எடுத்து இருக்கேன். ஏன்னா இதோடைய நேம் என்னன்னா ட்ரை கலர் ப்ரூச்சஸ் டிசைன். உங்களுக்கு வந்து சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றப்ப நீங்கள் ஒரு 3 கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பீட் 2 mm பீட், 3 mm பீட், நீங்கள் ஃப்ளவருக்கு ஏற்றப்பல நீங்கள் வந்து பீடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீட் பீட் இல்லைன்னா உங்ககிட்ட ரைஸ் பீட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நான் இந்த கிளாத்துக்கு ஏற்றாப்போல் இந்த த்ரெட்டு எடுத்துருக்கேன். நீங்களும் உங்களுடைய ப்ளவுஸுக்கு ஏற்றாப்போல் இந்த த்ரெட்டு வந்து எடுத்துக்குங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டைரெக்டாக சர்க்கிளில் நீங்கள் பண்ண தெரியும்னா நீங்கள் வரையாமலே நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சு ஒரு அழகான ப்ரூச் டிசைன் நீங்களே வந்து ரெடி பண்ணலாம். வராதவங்களும் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்குங்க. சர்க்கிள் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு பண்ணும்போது அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், ஸ்மால் சைஸ்லேருந்து பிக் சைஸ் வரைக்கும் சர்க்கிள் ஷேப் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வரைஞ்சி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சைஸில் வந்து எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பென்சிலை லைட்டாக வந்து வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் போடும்போது இது வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ப்ளவுஸில் இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இப்போ நான் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நான் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்குங்க. இப்போ நான் சர்க்கிள் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து வச்சுக்குங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த ஃப்ளவர் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் சொல்லி கொடுத்துறேன். இதில் வந்து 5 பெட்டல் இருக்குது பாருங்கள். இந்த 5 பெட்டல்லே நீங்கள் என்ன பண்ணணும், இதே போல் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பிறகு தான் நீங்கள் வந்து பீடு ஆட் பண்ணணும். டேரெக்டாக வந்து நீங்கள் பீடு வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் வீடியோ வந்து லென்த்தாக போகும், அதுக்காக நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு டேரெக்டாக நான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒர்க் பண்ணும் போது இந்த 5 பெட்டல் இருக்குது பாருங்கள், அந்த 5 பெட்டலில் கேப்பில் நீங்கள் விட்டு சென்டரில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து கிளாத்தோடு ஜாயின் பண்ணி உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் 3 பெட்டலில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஏன்னா புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இது. எப்படி ஃப்ளவரில் ஸ்டிச் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியல. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இதில் சொல்லித்தரேன். இப்போ 3 பெட்டல் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது இதே போல் தான் இந்த பெட்டல்லையும் வந்து நீங்கள் வந்து கேப்பில் தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து விட்டு எடுக்கணும். அப்புறம் இதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து மிடில் வந்து நீங்கள் நீடில் எடுத்துட்டு கீழேருந்து மேலே எடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே ஒரு பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை கோல்டன் பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை கலர் பீடும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் சைஸ் பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் அந்த ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் நீங்கள் பீடும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கோல்டன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்குங்க. திரும்ப அந்த லைன் மேலே நீங்கள் வந்து இந்த ஃப்ளவரை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நீங்கள் பீட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதில் வந்து ஷார்ட்டாக சொல்லித்தரேன். நீங்கள் பண்ணும் போது 5 பெட்டலும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பீடை வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ நான் டேரெக்டாக பாருங்கள், இல்லை 5 பெட்டலில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு இது எப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணாமல் பண்ணும்போது அது எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் பண்ணும் போது நீங்கள் ஃப்ளவரை வந்து சீக்வன்ஸில் 5 பெட்டல் இல்லை 6 பெட்டல் இருந்து அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் நீங்கள் மற்ற ஒர்க்கெலாம் பண்ணணும். இது இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் ப்ரூச் டிசைனால் நான் வந்து இப்போ 2 கலர் எடுத்துருக்கேன். இப்போ 3 கலர் பாருங்கள், 3ஆவது கலர் வந்து ப்ளூ கலர்,
இப்போ இதிலே வந்து ஒரு பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் போது உங்கள் ப்ளவுஸில் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதிலே நீங்கள் வேறு என்ன சீக்வன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ப்ரூச் ஒர்க் வந்து பண்ணும் போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் லைட் அண்ட் டார்க் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சோம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், அதுவும் வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ 3 கலர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். மறுபடியும் நீங்கள் என்ன இருக்கணும், இந்த க்ரீன் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்டர்னேட்டிவாக போடும்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ போட்டோம் பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணோம், மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆர்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதே ஆர்டரில் தான் வந்து அடுத்தடுத்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ நான் க்ரீன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோல்டன் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து எடுங்க. அது கூடவே ஒரு பீட் வந்து ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த கலர் பாருங்கள், ப்ளூ கலர் வந்து எடுத்துக்குங்க. இதெல்லாம் மெட்டாலிக் ஷேப் பாருங்கள், ஃபினிஷிங் இருக்கிற ஃப்ளவர் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்போ நம்ம கலர் கலராக போடும் போது இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணோம், மீதி இருக்கிற அந்த சர்க்கிள் பகுதியை வந்து இதே போல் ஆல்டர்னேட்டிவ் கலர் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஃப்ளவர் பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதோட மிடில் வந்து நீங்கள் இந்த ரைஸ் பீட் இல்லைன்னா வீட் பீட் வந்து எடுத்துக்குங்க. அது கூடவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகர் பீடு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லை மல்டி கலர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். அது உங்களுடைய சாரீ அண்ட் ப்ளவுஸை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஹேங்கிங் போலவும் நீங்கள் வந்து விடலாம். நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். இல்லை என்ன ஸ்டிச் பண்ண வேணாம், ஹேங்கிங்கே எனக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ண, கிளாத்தில் ஸ்டிச் பண்ணாமல் இந்த பீட்டில் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ பாருங்கள், திரும்ப வந்து ஒரு 2 பெட்டலுக்கு மிடில் சென்டரில் வந்து எடுங்க. எடுத்துட்டு இந்த ரைஸ் பீடு இல்லைன்னா வீட் பீடு வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு அதோட ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்குங்க. இந்த ரைஸ் பீடு பதிலாக நீங்கள் வந்து கட் பீடும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 2 சைடு மட்டுமே போதும்னா நீங்கள் 2 சைடும் நீங்கள் வந்து அதை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாரும் என்னுடைய வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். நான் என்னுடைய சேனலில் போஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணுவேன். என்னுடைய கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ மறுபடியும் வந்து இந்த 2 ஃப்ளவருக்கு கேப்பில் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து கீழேருந்து எடுங்க. இதில் வந்து இந்த ரைஸ் பீட் இல்லை வீட் பீடை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் பீட் சேர்த்து பண்ணும் போது இந்த டிசைன் வந்து நல்லா இருக்கும். இதை ஹேங்கிங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 2 எடுத்துருக்கேன் பாருங்கள் ரைஸ் பீட். நீங்கள் வந்து ஒரு பீடு எடுத்துருக்கேன், நீங்கள் வந்து 2 பீடும் எடுத்து நீங்கள் வந்து ஹேங்கிங் போட்டிங்கன்னா இது இன்னும் நல்லாயிருக்கும். இது இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டோம் பாருங்கள். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஒரு பீடு ஆட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், மிடில்லையும் வந்து ஒரு பீடு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு மிடில் இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு பீடு வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அந்த 5 பெட்டலை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பீடு வந்து ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் பீடு இல்லைன்னா பீடை விட்டுட்டு த்ரெட்டை நீங்கள் வந்து இதை போல் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் வந்து கேப் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துலலாம் என்ன பண்ணலாம், இந்த 2 ஃப்ளவருக்கும் கேப்பில் நீங்கள் வந்து இந்த பீடு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த கேப் வந்து உங்களுக்கு விட்டுது தெரியாது. ஸோ சின்ன நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், குட்டி குட்டியாக நீங்கள் இதை போல் பீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதோட சிம்பிளாக போதும்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஃப்ளவருக்கு கேப்பில் மறுபடியும் வந்து ஒரு பீடு வந்து எடுங்க. சென்டரில் தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள். அதில் வந்து ஒரு பீடு எடுத்துட்டு நம்ம உள்ளே எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே போல் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் பண்ணும் போது அது அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அதுக்காக தான் நான் சொன்னது. சர்க்கிள் வரைஞ்சிட்டு நீங்கள் டிசைன் பண்ணும் போது அது உங்களுக்கு பார்க்கும் போது நீட்டாக வரும். உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரூச் ஒர்க் வீடியோ வேணும்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். கீழே வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.